தமிழ்நாடு அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் கேரளத்திலிருந்து சென்னை வரவுள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாகவும், தாவேக ஆதரவு கட்சியான காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் 1967க்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் காங்கிரசுக்கு 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்தால் தாவேகவுக்கு ஆதரவளித்த தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் கூறினார். திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் ஆதரவை பெறுவது மக்களின் தீர்ப்புக்கு எதிராக அமையும் என்றும் கூறினார். அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கே விரோதமாக அது அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்.